வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 14ஆம் தேதி 4வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் இப்போது நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை நடைபெறுது. 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராங்கான வின்னிங்கிறது எல்லா நம்பர்களுக்குமே கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வெற்றிங்கிறது எல்லா நம்பர்களுக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்ம 1 எடுத்திருக்கோம், 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் பி போர்டில் 6 எடுத்திருக்கோம், வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 3ஆம் நம்பர் என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 3 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. சி போர்டில் நம்ம 5 எடுத்திருக்கோம், 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 9 கணக்கில் வந்துச்சுன்னா எல்லா நம்பர்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. கண்டிப்பாக வெற்றிங்கிறது 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு நான் கொடுக்குறேன். ஏ போர்டில் நம்ம 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக 0 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 6, 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்திருக்கோம். சி போர்டில் 5ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கேன். இதில் இப்போது நம்ம சிங்கிள் போர்டு நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்க்கையில் ஏ போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சிங்கிள் போர்டு நம்பராக நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போர்ட் நம்பர் தான் இந்த சைடு நம்ம கொடுத்துருக்கோம். சிங்கிள் போர்டு நம்பர்னால் ஏ போர்டில் 1 வைக்கலாம், பி போர்டில் 6 வைக்கலாம், சி போர்டில் 5 வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு போர்டு பாஸ் ஆகும். 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸையும் பெஸ்ட்டு நம்பர்ஸ் தான் கொடுக்குறோங்கிறது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசி மட்டுமே வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா 65 நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்குங்க. 65, ஏன்னா 65 எடுத்தோம்னா 69 வரும் ரிசல்ட்டில். அதனால் 69ஐயும் எடுத்திருக்கேன், 65ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நல்ல நம்பர்ஸாக தான் கொண்டு கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுக்குமே வின்னிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 35 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி மட்டும் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 3 நம்பர் தான் கொடுக்குறேன். பிசியில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்காண்டியே 65, 69, 35 பிசி மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். பிசியில் மட்டுமே வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நீங்களே பாருங்கள். நல்ல நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டுமே எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 169, 935, 965 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதை விட்டால் உங்களுக்கு 105ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 105, 935, 965, 169 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாக 4 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் நம்பர்ஸ் தான் உள்ள நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு அதிகமாக வரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் நான் என்ன நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 0, 5 வந்து நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு. இன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அதாவது 0, 5 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஆல் போர்டில். நம்ம வந்து 10,000% ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறோம், 1,00,000% பெஸ்ட் நம்பராகவும் கொடுக்குறோம். இன்றைக்கி ஆல் போர்டு வந்து 0, 5 மிஸ் ஆகாது. உங்கள் கணக்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தெரியுதோ அந்த நம்பரை கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நம்பர் ஆல் போர்டு நம்பர்ஸ் இடுவீங்க. இப்போ உங்கள் கணக்கில் 0 இருக்குதுன்னா 0வை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் கணக்கில் 5 இருந்துச்சுன்னா 5 வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5ங்கிறது எடுத்துக்கலாம், சப்போர்ட்டுக்கு 0 மாதிரியும் எடுத்துக்கலாம். வேணால் 0வும் 5ம் 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் என்னையுடைய கணக்கில் தெரியவும் நான் வந்து 2 நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வாங்க, ஏ போர்டில் வந்து நான் அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து 5 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் வந்து நமக்கு 2 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 3 வந்து 34 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து பி போர்டு பெண்டிங் நம்பர். சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 2 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 3 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 வந்து 41 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க, நமக்கு 5ம் பெண்டிங்கில் தான் இருக்குது, 0வும் பெண்டிங்கில் தான் இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்தும் நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் தான் நம்பர்ஸ் கொடுக்குறோம். இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 65 ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். 65 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. அதே மாதிரி 96 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 96ம் நல்ல நம்பர் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாலும் 16 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 0, 5 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வின்னிங் வந்து எல்லா நம்பர்களும் கிடைக்கணும், எல்லாருக்குமே வின்னிங்கிறது கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 0, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16, 0, 5, 96, 65 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 69 ஒரு நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர் தான், எல்லா நம்பர்களும் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 65, 96, 16, 05, 09, 69. பிசி மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பிசியில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்களே பார்த்தீங்க. இது வந்து நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 6 நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லா நம்பர்களும் வின்னிங் எடுக்கன்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு கலப்பு நம்பர்ஸை மேட்ச் பண்ணியில் வந்து எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 524 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 0, 97 கணக்கில் வந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். 0, 97. ஏ போர்டில் 2 வந்து பி போர்டில் நமக்கு 6 வந்து சி போர்டில் நமக்கு 2 வந்துச்சுன்னா 262 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் படி வந்துச்சுன்னா இது ஒரு கணக்கில் எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாக தான் ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்த்தோம், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்கோம், நீங்களே பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே வெற்றிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம்.
100% உங்களுக்கான வினிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் கொடுக்குறேன். 91 65 51 69 59 05 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 10 97 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வருதுன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்காங்க. 10 97 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு தான் நம்பர்ஸ் பார்த்தோம். கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் எடுத்திருக்கோம். 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியருக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்க 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் வந்து நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கேஎல்லுக்கும் டிஎருக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பமுள்ள நம்பர்கள் அம்புட்டு நம்பர்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.